திரை இயக்குனர் சங்க தலைவர் திரு மங்கை ஹரிராஜன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாழ்த்த இருக்கின்ற தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அன்புக்குரிய நண்பர் பேரரசு அவர்களே மற்றும் வாழ்த்து சென்ற ஜாம்பவான்களே, இன்னைக்கு இந்த மேடை வள்ளிமலை வேலன் மேடை. இந்த மேடையில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் வாழ்த்துகின்ற வார்த்தைகளாக தான் இருக்கணும். அப்படி தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. எல்லாமே அவங்க வள்ளிமலையிலேருந்து வந்திருக்காங்க. இந்த படத்தின் கதாநாயகன் நாகரத்னம் மிக சிறந்த ஒரு மனிதர். என்னுடைய சீரியலில் நடிக்க மோகன் கூட்டிகிட்டு வந்தார். மோகன் எனக்கு கேமராமேனாக இருந்தார். அப்போ அவர் நடித்தார். நடிக்கும்போதே சொன்னேன், டைலாக் நல்லா பேசுகிறாரு, ஆள் பார்க்குறதுக்கு நம்ம பழைய மண் வாசனை பாண்டியன் மாதிரி இருக்காரு. என்ன அது உண்மையாக நாகரத்னம் தெரியும். ஸோ அது மாதிரி இன்றைக்கி அதே மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை நம்ம மோகன் கேமராமேனாக தான் அவர், என்னுடைய கேமராமேன் அவர் அப்படி ஒரு கதாபாத்திரத்தை கிராமிய பாணியில் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அவருக்கு ஒரு அற்புதமான கேரக்டரை கொடுத்துருக்காரு. நம்ம அந்த பாட்டையும் அந்த ட்ரெய்லரையும் பார்க்கும்போது அதுலேருந்து தெரியுது. நிச்சயமாக படம் நல்லா வந்திருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கும். இதை நம்மளுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருமே எங்கள் நண்பர்கள் தான். நான் ஒருத்தர் பேர் சொன்னால் ஒருத்தர் கோச்சிப்பாங்க. அதனால் அத்தனை பேருமே என்னுடைய நண்பர்கள் தான். நீங்கள் இந்த படத்தை ஒரு சிறப்பு வைத்தியம் செஞ்சு இதை மக்களிடத்தில் கொண்டு செல்லணும். அவங்க இது ஒரு படம் எடுத்துட்டா மட்டும் படாது. நான் கூட இப்போ ஒரு படம் ரிலீஸ் பண்ண, அதாவது ரொம்ப கஷ்டம், தேட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சின்ன படங்களுக்கு தேட்டரே கிடையாது. அதையும் மீறி நீங்கள் நல்ல விளம்பரம் பண்ணணும். படம் எடுக்கிறதே முக்கியம் கிடையாது. படம் பட்ஜெட் போடும்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு உதயகுமார் சார் சொன்னார், ஒரு நம்ம வி சேகர் சார் சொன்னார், அந்த காலகட்டங்கள்லாம் வேறு. இப்போ படம் எடுக்கும்போது நானே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் படம் எடுக்கணும்னு போகிறது வர்றது இப்படி பேக் அடிச்சுட்டே இருக்கேன். என்னென்னா ஆர்டிஸ்ட் இருந்தால் எடுக்கணும், என்ன வேணும், அப்படி ஒரு பயம்லாம் இருக்குது. கதையே கதை மேலே நம்பி பந்தயம் கட்டலாம். கதை படம் அந்த மாதிரி படம் ஒரு 100 படத்தில் ஒரு 5 படம் ஜெயிக்குது, அதுவும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட 35 வருஷம் 37 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கோம். நமக்கு இன்னமும் அந்த பயம் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன காரணம்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு படம் எடுக்கணும்னா முதல்ல விளம்பரத்தை ஃபஸ்ட்டு, விளம்பரம் தான் மெயின். விளம்பரம் இருந்தால் மட்டும்தான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் திரும்பி பார்க்குறாங்க, தேட்டருக்காரங்க திரும்பி பார்க்குறாங்க, ஒரு மீடியேட்டர்ஸ் அந்த கொண்டு போகிற மீடியேட்டர்ஸ் திரும்பி பார்க்குறாங்க. முதல்ல விளம்பரத்துக்கு ஒரு பெரிய நீங்கள் விளம்பரத்தை உருவாக்கணும். அப்புறம் தான் நீங்கள் அந்த படத்தை பற்றியே நீங்கள் அந்த ப்ரொமோஷன்ஸில் முதல்ல கவனம் செலுத்தணும். அதை இன்றைக்கி நான் என்னுடைய நண்பர் மோகனுக்கு நான் இது ஒரு வேண்டுதலாக வைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே பேசுனாங்க, அவர் சிறப்பு கதை சொன்னாங்க, அந்த காலழியும். அதாவது அவர் சொன்னார், நான் இன்றைக்கி வரும்போது மோகன்கிட்ட சொன்னேன், என்னை கூப்பிட்டம்போது, மோகன் நான் செப்பல் வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். வேண்டான்னாரு. இல்லை சார், ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அப்படின்னாரு. அதனால் ஒரு சால்வு மட்டும் கொண்டு வந்தேன், அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி சால்வு போடுறதுக்காக. அதே மாதிரி நம்ம கதாநாயகன் நாகரத்னம் நல்ல ஒரு சிறந்த அவரும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இன்றைக்கி சிறப்பான ஒரு மக்களுக்கு நலத்திட்டங்களையும் நல்லதையும் ஒரு சிறப்பான ஒரு அரசியல்வாதியாக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கத்தில். இப்போ அவர் சினிமாவுக்குள்ளே வந்துட்டுருக்காரு. ஒரு அரசியல்வாதி சினிமாவுக்குள்ளே வந்திருக்காரு. இப்போ எங்கள் அண்ணன் உதயகுமார் அண்ணன் சொல்லிட்டு போட்டார், ஒரே ஒரு தட்டாப்புக்கு எல்லாம் மேடையில் வச்சுட்டு, அரசியல்வாதிங்க ஏன் சினிமாக்குள்ளே வர்றாங்கன்ட்டார். சினிமாக்காரங்க அரசியல்வாதியாக போகும்போது ஏன் நீங்கள் அரசியல்வாதி சினிமாக்குள்ளே வரக்கூடாது? இது அந்த மேடையாது. அரசியலில் இருக்கிறவங்க சினிமாவுக்கு வரக்கூடாத. ஒரு கோவை தம்பி அண்ணன் ஃபர்ஸ்ட் படம் என்ன படம் சார்? ஃபர்ஸ்ட் படம் பயணங்கள் முடிவதில்லை. ஆர் சுந்தரராஜ் என்ற ஒரு டைரக்டரை உருவாக்குனது யாருன்னா ஒரு அரசியல்வாதி சார். அன்னைக்கு கோவை தம்பி, அவர் பேர் கோவிந்தசாமி, அதிமுகவில் எம்ஜிஆர் அமைச்சரவையில் மந்திரி ஆக்கிறதுக்காக இருந்தவர். ஒரு எம்எல்ஏ, கோவை மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர். அவர் ஒரு எம்எல்ஏ. அவரை எம்எல்ஏவாக இருக்கும்போது டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் சார் போய் அப்ரோச் பண்ணி, அண்ணா நீங்கள் ஒரு படம் எடுக்கணுன்னு அப்படின்னு கதையை சொல்கிறாரு. ஒரு அரசியல்வாதி சினிமாவில் வர்றாரு, ஒரு பெரிய ஆர் சுந்தரராஜ் என்ற ஒரு டைரக்டரை உருவாக்குறாரு. அந்த மாதிரி பல படங்கள் எடுக்கிறார். மணிரத்னத்தை கூட மணிரத்னம் சார் ஒரு படம் பண்ணார், இதய கோயில்னு. அவர் தான் ப்ரொடியூசர். அரசியல்வாதி சினிமாவுக்கு இல்லைன்னா ஒரு சினிமாக்காரன் இது என்ன கதை? இது யாரையும் கெடுக்க முடியாது சார். அரசியல் சினிமாவை கெடுக்க முடியாது, சினிமா அரசியலை கெடுக்க முடியாது.
அவர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேகமாக பேசியிருப்போம். அவர் போயிட்டார். ஆனால் செய்தி அவருக்கு போகும். இது யாரை குறி வச்செல்லாம் பேசக்கூடாது, தப்பு. அது அரசியல்வாதிகள் வந்து சினிமாக்குள்ளே ஏன் வர்றாங்க? கேட்டு போட்டாங்களா உங்களுக்கு? சார், நம்ம நல்ல படம் எடுத்து அந்த தேட்டரில் இன்னும் அதை அழகாக கொண்டு போனோம்னா மக்கள் தானாக உள்ளே வருவாங்க. இன்றைக்கி என்ன நிலைமைன்னா, நம்மளே டிக்கெட் எடுத்து கொடுக்கணும். தேட்டருக்காரன் எப்படி கொடுக்குறாங்க? படம் எடுத்த உடனே வந்துட்டு தேட்டர் வாடகை 2 டைம்ஸ் போடுறாங்க. ஒன்று, தேட்டர் மேனேஜர்கள் கவர் வாங்கிட்டு படத்தை போடுறாங்க, ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 40 டிக்கெட் எடுக்கணும். அந்த ப்ரொடியூசர் ஒரு வாரத்துக்கு டிக்கெட் நீங்கள் எடுக்கணும். அதுக்கு மேலே ஆடியன்ஸ் வந்தால் அந்த படம் வந்து ஷேர் வரும் உங்களுக்கு. 70-40 தேட்டருக்காரங்களுக்கு 70 போகும். நம்ம படம் ப்ரொடியூசருக்கு 30% வரும். அதுக்கப்புறம் எல்லா டேக்ஸஸ் எல்லாம் போக வரும். ஆனால் அவங்க சொல்கிற ஒரே கண்டிஷன், நீங்கள் டெய்லி டிக்கெட் எடுக்கணும். இன்னொன்று வாடகை. ஒரு வாரத்துக்கு வாடகை கொடுத்துருங்க. ஒரு ஷோ கொடுக்குறேன், அந்த வாடகை. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் போடுறாங்க? சார், நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டால் மட்டும் பத்தாது, உள்ள ஆடியன்ஸை நீங்களே கொண்டு வரணுன்றாங்க. இது எல்லாம் தாண்டி ஒரு படம் ஜெயிக்குதுன்னா அந்த படம் ஒரு சிறந்த படமாக, சிறந்த கதையுள்ள படமாக இருந்தால் மட்டுமே அந்த படம் ஜெயிக்கும். அந்த வகையில் உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதத்தோட இந்த படம் நிச்சயமாக நல்ல அருமையான தியேட்டர்களுக்கு கிடச்சி இந்த படம் வந்து நல்ல ஒரு கருத்துள்ள படமாக மக்கள் ஏற்றுக்கிட்டு வியாபார ரீதியாக இந்த படம் வெற்றி கொடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி எங்கள் மோகனுக்கு வந்து நான் தான் செப்பல் வாங்கி கொடுக்க போகிறேன். அதே மாதிரி நாங்கள் இந்த படத்தின் கதாநாயகன் தயாரிப்பாளர்களும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம வள்ளிமலையிலேருந்து அந்த ஊரில் மக்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. சென்னை சினிமா உங்களை அன்போடு வரவேற்கிறது. நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததா படத்துடைய ட்ரெய்லர் பாடல்கள் பார்த்தோம். ஹீரோயின் ரொம்ப லட்சணமா ரொம்ப அழகா இருக்கு. அவர்களே பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வேதமும் வேதத்தின் அந்தமும் அந்தத்தின் மெய்ப்பொருளாம் பேதமும் வேதத்தின் மார்க்க பிணக்க இருக்கும் போதமும் போத உருவாகி எங்கு புதிந்து வந்து நாதமும் நாதத்தின் வந்தார்க்கு வெண் தாமரை நாயகியே கலைமகளத்தின் வணக்கம். எம்என்ஆர் பிக்சர்ஸ் வழங்கும் வள்ளிமலை வேலன் பாடல் வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள், பாசத்திற்குரிய அனைவருக்கும் என் நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் திரு எஸ் மோகன் அவர்களுக்கு நன்றி. தயாரிப்பாளர் வெள்ளி விழா காண இருக்கும் வள்ளிமலை வேலன் அவர்களுக்கு என் வணக்கம். மற்றும் இசையமைப்பாளர் ஆல்வின் அவர்களுக்கு எனது நன்றி. இந்த பாடலை மிகவும் அருமையாக பாடிய நண்பர் திரு பவன் அவர்களுக்கு நன்றி. திரு காயத்ரி அவர்களுக்கு நன்றி. ஐயா திரு சுரேந்திரன் அவர்களுக்கு நன்றி. ரொம்ப அற்புதமான இந்த பாடல், 2 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். முக்கியமா இந்த பாடல்களை வெற்றி பெற வேண்டும் என்று, படம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்கிறது. உங்கள் உள்ளத்திலே இதை ஏற்று ஒளியாக அனைத்து கடைகோடி மனிதனுக்கும் சென்று இதை காண்பதற்கு உங்களால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக இதை செய்வீர்கள். இந்த வாய்ப்பை நல்கிய இயக்குநர்கள், படக்குழுவினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக நண்பர் எடிட்டர் நாகராஜ் அவர்கள் ரொம்ப அருமையாக எனக்கு இந்த பாடல் ரெடி பண்ணியிருக்காப்புல, ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா திரு மணிகண்டன் அவர்கள் என்ன நினைத்து இந்த பாடலை எழுதினோ அதை அப்படியே காட்சி அமைச்சிருக்காப்புல, ரொம்ப சிறப்பான ஒளிப்பதிவு. இங்கு வந்து வாழ்த்து சென்ற ஐயா திரு ஆர் உதயகுமார், வாழ்த்து காத்திருக்கும் ஐயா திரு பேரரசு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. எங்கள் படம் வெற்றி பெற வந்திருந்து வாழ்த்திய, அழைப்பின் பேர் வந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.